உங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கணும். உங்களுக்கு ஒரு பிரைவசி இருக்கணும். குழந்தைங்களை கூப்பிட்டு தியேட்டருக்கு போறீங்க. அது ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்ட படம்னு சொல்லப்பட்டுச்சு. ஏன் குழந்தைங்களை கூப்பிட்டு போனீங்க? பல்லவின்னு ஒரு அம்மா குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த அம்மா நான் சட்டமன்றத்துக்குள்ளே குழந்தைய கூட்டிகிட்டு போனா என்னன்னு நான் கேட்டேன். அந்த அம்மா நான் இன்னைக்கு தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போகுது குழந்தைய. ஆச்சரியமாக இருக்குது இப்போ இவங்கெல்லாம் பண்ணுறது. இதெல்லாம் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. இது எவ்வளோ நல்ல விதமாக பயன்படுத்தலாமோ அவ்வளோ பயன்படுத்தணுங்க. முதலமைச்சர் ஒன்றும் நீங்கள் படத்தை பார்க்கலன்னா அவனை அமைச்சரை விட்டு நீக்க போகிறேன்னு சொல்ல போகிறது கிடையாதுங்க. அட்லீஸ்ட் அவராவது கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லணும். வீடியோ எடுத்து போடுறாங்க, பக்கத்துலேயே ஃபோட்டோ கேமராலாம் வச்சுக்கிட்டு. அப்பட்டமாக தெரியலையா? இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? நம்ம முக்கியமான துறை மந்திரிகள் நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா? இப்போ இதெல்லாம் இவங்க யோசிக்கிறதாகவும் இல்லை. இவங்களை அதை பற்றின எந்த அக்கறையும் இல்லாத மாதிரி இருக்குது. சில பேர் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய வைரல் ஆச்சு பாருங்கள். அதுதான் நம்ம தவறுன்னு சொல்கிறோம். காவல்துறை இன்னைக்கு முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படிங்கிற கேள்வி எதிர்க்கட்சிகள் ஏன் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்கன்னா, நிறைய இடங்களில் காவல்துறை தங்களுடைய அதிகார அத்துமீறலை துவங்கி இருக்கிறாருங்கள்ட்ட செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. எதிர்த்து பேசினாலோ அல்லது பதிவுகளை போட்டாலோ வாட்ச் பண்ணுறது, கண்காணிக்கிறது, எப்படி போன ஆட்சியில் திமுக என்னெல்லாம் பண்ணாங்களோ அது இவங்க அப்படியே கண்டினியூ பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னங்க மாற்று? என்ன மாற்று? இப்போ அதை தாவேகா அரசு அதன் தலைமை நினைத்திருந்தால் அதை தயவு செய்து அதை நிறுத்தி அதை நிப்பாட்டி ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு வரணும். ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு வாங்க. இப்போ சிபிசிபியும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அனுமதி மறுத்துட்டீங்க, போராட்டத்துக்கு அனுமதிக்கு கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. காவல்துறை இன்னொருத்தவங்களை அடிக்கிறது, ஏமாந்தவன் கிடச்சா அவன் தரலாம் மிளகா அரைக்கலாம் நினைக்கிறது அப்படிங்கிற குணத்தை விடாத வரைக்கும் மக்களுக்கு உங்கள் மீது மதிப்பும் வராது, உங்கள் மீது மரியாதையும் வராது. உங்களை பார்த்தா மரியாதை கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணுன்ற எண்ணமே தோன்றாது. நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க காவல்துறையில், அதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. எண்ணற்ற அன்பர்கள், எனக்கு நெருக்கமான சொந்தங்கள், என் தோழர்கள்லாம் அதில் இருக்கிறாங்க. அவ்வளவு அன்பானவங்க, அவ்வளவு அறிவானவங்க, மக்கள் மீது அக்கறை உடையவங்க. ஆனால் இதுக்குள்ளே கருப்பு ஆடு